நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா மாமா என்ன தேனு? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே, ஏன் கேட்குற? இல்ல, சிரிச்ச முகமாவே இருப்பீங்களே, நேத்திலேருந்து ஒரு மாதிரி இருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். இல்லை, காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான். ஐயோ, என்னாச்சு? காலேஜில் ஒரு மேம் இருக்காங்க, ரொம்ப நல்ல மேம். அவங்க ஒரு மிஷின், அன்னைக்கு ஒரு மிஷின் பேர் சொன்னியே, அது பேர் என்ன? ஐபேடா? அதான். அதை யாரோ எடுத்துட்டாங்க. ஐயோ. அதில் தான் வரப்போகிற எக்ஸாமுக்கு வேணுங்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கான். அது திரும்ப கிடைக்கலன்னா மேம் வேலையை விட்டு போக வேண்டியதாக இருக்குமா. அதை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பழனி, உள்ள வா சிவா. இல்லை பழனி, நீ கொஞ்சம் வெளியே வரியா? சிவா, நான் பொய்லாம் எதுவும் சொல்ல சிவா. அதில் பழனி, இங்கே பேசினா எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது. நீ கொஞ்சம் வெளியில் வா. யார் மாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸா? நீங்க வேணா உள்ள உட்காந்து பேசுங்க, நான் வேணா வெளில போறேன். இல்லை, பரவாயில்ல, இருக்கட்டும், நீ உள்ள போ. ஆமா பொண்ணா? ம். எவ்வளோ பிரச்சனையில நீ மட்டும் குதூகலமாக தான் இருக்க. இல்லை, நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். மாமா பொண்ணுன்னு வந்தோடனே எல்லாரும் உஷாராக இருக்கானுங்க. பழனி, நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் நீ தான் கதிர் ஐபேட் எடுத்ததை பார்த்ததா சொல்லியிருக்க. தயவு செஞ்சு யாருக்காகவும் பயப்படாது, உண்மையை சொல்லு. கதிர் தான் எடுத்தானா? சிவா, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன் சிவா. நான் பார்த்தது தான் சொன்னேன். ஆனால் நான் சொல்லியிருக்க மாட்டேன் சிவா. பூஜா மேடமோட வேலையே போயிருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் போய் சொல்லிட்டேன். என்னடா, காசு வாங்கிட்டியா? பார்க்க பரிதாபமாக இருக்க. நீ சொன்ன எல்லாரும் நம்பிடுவானுங்கன்னு உன்னை விட்டு சொல்ல சொன்னானுங்களா? ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஜீவா. பழனி, பிரிட்டோவனை எதுக்கு அடிச்சேன்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீ எதுவும் பண்ணிடல. நான் அந்த காலேஜில் இன்னும் படிக்கிறேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் சிவா. நான் உங்களுக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன். துரோகம்? அதான் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? நான் பார்த்ததை சொன்னேன். இது தப்பா சிவா? என்னத்தை பார்த்த? அப்படியே ஏதாவது பார்த்துருந்தாலும் அதை எங்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். டேய் இருடா ஜீவா. சரி, பார்த்தன்றல, அப்படி எதை தான் பார்த்த? நான் லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது கதிர் பஸ்ஸுக்கு நடுவில் நான் சொன்னது சத்தியம் சிவா. நீ வேணா கதிர்கிட்ட போய் கேட்டுப்பாரு. அவன் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டான்ல. அப்படி அவன் இல்லைன்னு சொன்னானா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சிவா. என்ன வேணாம்? உன் மாமா பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமோ? உன் மாமா பொண்ணு உனக்கு மலர் வளையம் வைக்கிற மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோ. டேய் வா போலாம். ஓ, வீட்டில் போய் பழைய சத்து தூங்கு. டேய் இங்கே வா. கதிரோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? பி பிளாக்ல இருக்கிறான். ஏன் கேட்குறீங்க? போய் கூப்பிடுறா அவனை. அண்ணா, உன்னை தேடி ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? ஒருவேளை சிவாவும் சந்தியாவும் வந்திருப்பாங்களோ? இதுங்கேயே இங்கே வந்ததுங்க.
டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என் ஏரியாக்குள்ளேயே வருவேன். வெற்றி, கதிர். கதிர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கீழே வாடா. டேய் ஒழுங்கா இங்கிருந்து போயிட்டா உனக்கு நல்லது. இது என் ஏரியா, அப்புறம் சீன் ஆயிடுவ. போ. கதிர் கோபப்படாத, 5 minutes பேசணும். ப்ளீஸ் கீழே வா. ஏய் இந்த ப்ளீஸ் பா ப்ளீஸ் எல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோ. வீட்டில் இருக்கவங்க வெளியே போயிருக்காங்க, அவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்க்குறேன். 2 பேரும் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க. இங்க பாருடா, இங்க பேச வேணாம்னு நினைச்சா வெளியே போய் பேசலாம். வெளியே எங்கன்னா ஆள் செட் பண்ணி வச்சிருக்கியா? உன்னெல்லாம் நம்பி ஒருத்தனா வெளியே வர முடியாதுடா. அதான் நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவீங்களே. இன்னும் நான் மறக்கல சிவாவை நம்ப வச்சு முதுகுல குத்துனத. இங்க பாரு, உனக்கெல்லாம் நான் நல்லவன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. எனக்கும் என் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும்டா நான் யாருன்னு. நல்லா பேசுறிய, பேசுறதுக்கு உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? உங்க அப்பாவா? ஆனா உன் பேச்சுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். இதுக்கு மேல என் பேச்சை கேட்கணும்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தேவைலாம் அந்த ஐபாட் மட்டும்தான். டேய் எதுனா அசிங்கமா பேசிட்டு போறேன்டா. எடுக்காத ஐபாடை எடுத்துனா எங்க எடுத்துன்னு வருவேன்? இங்க பாருடா கதிர், நீ எடுத்தது, நீ விளையாடினது எல்லாத்தையும் பழனி பார்த்துருக்கான். எடுத்த இடத்துல வச்சிட்டியா இல்லை வேற எங்கேயா வச்சிருக்கியா? டேய் எல்லாரும் பாக்குறாங்க, ஒழுங்கா அமைதியா போயிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாரு கதிர், வெச்சிட்டேன்னா வெச்சிட்டேன்னு சொல்லிடு. வேற யார் எடுத்திருக்காங்க நாங்க போய் தேடி பாப்போம். டே கதிர், இதுக்கு மேல மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லடா. பாவம்டா பூஜா மேம், உன்னால அவங்க வேலையை ரிசைன் பண்ணிடுவாங்கடா. டேய் அவங்க ரிசைன் பண்றதுக்காக செய்யாத தப்பு நான் செஞ்சேன்னு ஒத்துக்க சொல்றியா? வேணும்னா நீ ஒத்துக்க, இல்ல உன் கூட வந்திருக்கல அவ்வளவு ஒத்துக்க சொல்றா. விடு வெற்றி, இவன் கூட பேசுறதுல ஒரு யூஸ் இல்ல. வா நாம போலாம். என்ன விட்டுருந்தா எப்படி விட சொல்ற? பூஜா மேமோட வேலை போய்டும் தெரியும்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? தெரியலடா, வெற்றி எல்லாம் வந்திருக்காங்க. வெற்றி, இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது. வா நம்ம இங்க இருந்து போலாம். என்ன ஆனாலும் உண்மை தெரியாம இங்க இருந்து நான் வரமாட்டேன். நீ வேணா கிளம்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க, உங்களெல்லாம் உண்டுன்னு பண்றேன் பாருங்கடா. அங்க பாரு சிவா, காலேஜ்ல அசிங்கப்படுத்துன்னு பார்த்தாதுன்னு ஏரியாக்குள்ள அசிங்கப்படுத்த வந்திருக்காண்டா. அதுக்கெல்லாம் ஒன்றும் நாங்க வரல. டேய் ஐபேட் எடுத்து விளையாடியா? டேய் அவனுங்கள மாதிரி நீயுமாடா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐபேட் எடுத்து விளையாடியா இல்லையா? அவன் எடுக்கலன்னு சொல்லு பாப்போம். டேய் ஆமாண்டா எடுத்து விளையாடுன, ஆனா எடுத்த இடத்துல திருப்பி வச்சிட்டா. டேய் என்னடா சிவா? என்ன நொண்டடா சிவா? எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் எடுத்திருப்பியான்னு. இல்லவே இல்லைன்னு சாதிச்சான். டேய் அட்ரா அடிச்சு கொல்றா. கண்டவனுக்கு முன்னாடிலாம் அடிச்சிட்டுல போடா. நடிக்காத கதிரு, உன்னெல்லாம் நம்பின பத்தியா? அதாண்டா நான் பண்ண பெரிய தப்பே. தயவு செஞ்சு ஐபேட் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. டேய் அதான் அவன் வச்சுட்டேன்னு சொல்றாங்கடா. இப்ப மட்டும் எடுத்துருக்க மாட்டான், எப்படா நம்புறது? ஒன்னா பழகு நம்ம கிட்டே உண்மையை சொல்ல மாட்டேன்றான். சந்தோஷமா ஊரையே இப்படி வேடிக்கை பார்க்க வச்சிட்ட. ஒன்னா இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வர பிரிச்சுட்டியா? உன்னெல்லாம் இங்க பாரு கதிரு, கடைசியா கேக்குறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. பொய் சொன்னன்னு மட்டும் தெரிஞ்சுது கொன்னே போட்டுருவேன். டேய் சிவா, எல்லாரும் பார்க்குறாங்க, விடு நான் கேட்குறேன். கேளுப்பா, நீயே கேளு. கதிரு உண்மையை சொல்கிறா, வச்சுட்டல? டேய் ஜீவா, நான் சத்தியமா வச்சிட்டேன்டா. இந்த மாதிரி 1008 வாட்டி சத்தியம் பண்ணியிருக்கான். ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. அவன் தான் பண்ணலன்னு சொல்றான்ல. அவன் எடுக்கலன்னு வேற யாரும் எடுத்திருப்பாங்க? இவனால அந்த பழனி வேற தப்பா நினைச்சிட்டோம்டா.
இவன் முன்னாடியே சொல்லிருந்தா திருடினது யாருன்னு தெரிஞ்சிருக்கும்டா. இப்ப பூஜா மேம் வேற வீணா பிரின்சிபலை பார்க்க போயிருக்காங்க. அசிங்கப்படுத்திட்டு கதிரு. இங்க பாருடா சிவா, நான் வேற யார் சொல்றேன்னு நம்பியிருக்க மாட்டேன். பழனி சொன்னனால தான் நான் நம்பினேன். எல்லாம் அவனாலடா. அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கடா. மொட்டை என் ஏய், கையில கதிரு. மாட்டினா கதிர் வேணா. ஏய், தான்டா. நில்றா. லைப்ரரிக்குள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு தானே வராங்க? ஆமாம் சார். ரோல் நம்பர், டிபார்ட்மெண்ட் வரையா டைம் போட்டு டேட் போட்டு சரியாக எழுதலை சார். யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சார். கம் பூஜா, ப்ளீஸ் சிட் டவுன். நான் உங்களுக்கு எப்போ வர சொன்னேன் பூஜா? நீங்க இப்போ வரீங்க? இல்ல சார், எனக்கு தெரியாது. நானா தான் உங்களை பார்க்க வந்தேன். அப்போ வாசு வந்து சொல்லலையா உங்ககிட்ட? இல்ல சார். வேஸ்ட் ஃபெல்லோ, முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கணும். பூஜா, உங்களை எதுக்காக வர சொன்னேன்னு சொன்னா, இந்த ஐபேட் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களே, அது என்னைக்கு காணா போச்சுன்னு தெரியுமா? ஐ திங்க் லாஸ்ட் தேர்ஸ்டே நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், லாஸ்ட் தர்ஸ்டே தான். மேடம், அவங்க எந்த ஸ்டாண்டர்ட் எந்த டைம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம்? பூஜா, நான் எது கேட்குறேன்னா, லைப்ரரியில் இருந்த ரிஜிஸ்டரில் ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரி மார்க் ஆகிருக்கும். நீங்கள் எந்த நேரத்தில் அந்த ஐபேட் காண போச்சுன்னு சொன்னீங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிக்கலாம். அதுக்கு தான் கேட்குறேன். சார், அரௌண்ட் 12:30 to 1:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை சார் இருக்கு சார். 1 ஹவரில் 18 பேர் வந்து போயிருக்காங்க சார். ஆனால் சார், இவங்களில் ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்மளால எப்படி சார் நிச்சயமாக சொல்ல முடியும்? ஐபேட் எடுத்தவங்க ரெஜிஸ்டரில் சைன் போடாமல் கூட போயிருக்கலாம்ல. பூஜா, லைப்ரரிக்குள்ளே என்ட்ரு ஆகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளே வர முடியும். அதான் லைப்ரரியின் வாசல்லே உட்காந்துருக்காரு. ஆனால் சார், இவர் முதல்ல லைப்ரரியிலே இருக்க மாட்டார். ரெஜிஸ்டர் மட்டும்தான் என்ட்ரன்ஸில் இருக்கும். இல்லை சார், எல்லா நேரமும் ரெஜிஸ்டர் பக்கத்துலேயே உட்காந்துருக்க முடியாது சார். கம்ப்யூட்டரில் போய் ஏதாவது பில்லு போட்டுக்கிட்டு இருப்பேன், இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார். அதனால தான் ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்ண முடியல சார். அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்க? போ. ரொம்ப சாரி சார், வரேன் சார். பூஜா, நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் மேலேயே சந்தேகப்படுறீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இனிமேலும் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. கரஸ்பாண்டன்ட் வந்துட்டாரா? கரஸ்பாண்டன்ட் வந்துட்டாருமா, பட் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. சார், நான் ரிசைன் பண்ணிடுறேன் சார். நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் எந்த முடிவு எடுத்தாலும் I will obey for it. Resignation? No, Pooja. We should not do anything in a hurry. நான் உங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா ஐபேட் காணா போச்சுன்னு வந்து என்கிட்ட சொன்னீங்க பாருங்க, அன்னைக்கே உங்களை ரிசைன் பண்ண சொல்லியிருப்பேன். You are a multi-talented person. We need you in this organization. புரியுதா? எந்த ஐபேட் காணா போச்சோ உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம யோசிச்சு ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஓகே, ப்ளீஸ். ப்ளீஸ் சார், உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஃபேவராக பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் அக்செப்ட் மை ரெசிக்னேஷன். டேய் பழனி, அவனுங்க ஏன்டா வீட்டுக்கு வந்து பேசுனானுங்க? எந்த பஞ்சாயத்து இருந்தால் காலேஜுக்கு வந்தோடனே கேட்டுக்க வேண்டியது தானே? ஒருவேளை நீ பயந்த பையன்றதுனால என்ன மிரட்டினானுங்களா? ஏய், அவனுங்க மிரட்டவெல்லாம் இல்லடா. ஓ, அவனுக்கிட்ட கொஞ்சம் கொலாவே இருக்க. சரி விடு, அவனுக்கு எது கேட்டதெல்லாம் பரவாயில்ல, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஆனால் இந்த விஷயத்த உடனே வெட்டிகிட்ட சொல்கிறோம். டேய், வெட்டிட்டுலாம் எதுக்குடா சொல்லணும்? வீணா பிரச்சனை பெருசாகும். ஆமாம், பிரச்சனை பெருசாச்சுன்னா நீ வேற மாட்டிப்பல. சரி விடு, வா போகலாம். டேய் பழனி, சென்ட்டு போட்டிருக்கியா? ஏண்டா இங்கே எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச அப்பாவுக்கு எதனா ஆயிடுன்னு சொல்லி பயப்படுற. அப்போதுக்கு நான் சென்ட்டு போட்டிருக்கேன். எல்லாம் மா பண்ண வந்த மயக்கம். வா வா. ஏய் இருடா கதிரு, எங்க போற? ஏய் சொல்றத கேளு. இப்ப எங்க போயிட்டு இருக்க? அவன் அடிக்காம எனக்கு ஆத்திரம் அடங்காதுடா. டேய் என்னடா உளறற? இங்க எப்படி யார போய் அடிப்ப? அவன் கலகம் பண்ணுவான், என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய் போலீஸ் ஸ்டேஷன்டா, வாடா போயிடலாம் வா. விடுறா. டேய் சொன்னா கேளு கதிரு. போடா. நீ பாட்டு ரோட்ல ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி வைக்க போற, பின்னாடி ஏதாவது பெருசாக போகுதுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
டேய் சொன்னா கேளு கதிரு. போடா. நீ பாட்டு ரோட்ல ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணி வைக்க போது பின்னாடி ஏதாவது பெருசாக போகுதுடா. ஒரே ஜாலி தான். வா வா. டேய் கதிரு நீ சொன்னா கேளுடா கதிரு. வேணாம்டா கதிரு டேய் பிரச்சனை ஆகும்டா. சொல்றத கேளு. அடிக்காத. ஐபாடி எடுத்து என்ன வேற அடிக்கிறியா? வாடா. அவ்வளவுதான் சொல்றேன். கதிரு வேணாண்டா. ஒழுங்கா இருந்தா பிரிச்சுட்டு ஏய் இங்க பாருடா நீ தப்பு பண்ண நான் பார்த்தேன் அப்புறம் நான் அடிப்படா. என்னடா பார்த்தா? ஏய் ஏன் சொல்ற? நானா சுமார்? எல்லாத்தையும் சுமார் நம்ம. எம்எல்ஏவ கை வைக்கிறோம். என்னைய அடிக்கிறா. என்னைய அடிக்கிறா. ஏய் என்னடா சொல்ற? ஏய் பாருடா டேய். வாடா. நான் சொன்னா கேளு. ஏய் வாடா. ஏய் கதிரி கதிரி நான் சொல்றேன்டா பேசுறேன் வாடா. ஏய் வாடா. யாரா நீங்க? சார் ஆக்சுவலி we are college students சார். டேய் உன்னை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியலையே, பண்ணி மேய்க்கிற மாதிரி தெரியுது. சிம்பிளி ரோட் சார். காலேஜ் பிராக்டிஸ் கல்ச்சரல்ஸ் ஒன்லி. சாரி சார். வாங்கடா போலாம் போலாம். மூ 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 மூ. வாடா. கல்ச்சரல் ப்ரோக்ராம் பிராக்டிஸ் பண்றோம்ட்டு ரோட்ல கட்டி பிடிச்சி உருண்டு அடிச்சுக்குவீங்க, அதை வேடிக்கை பார்க்கணுமா? ஐயோ சார் சார் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சார். உண்மையிலே ப்ராக்டிஸ் தான் சார். இதோ முடிச்சிட்டேன் சார். நாங்களாம் கிளம்புறோம். போலாம் வாங்க. டேய் சார் போடா போடா. ஏய் கான்ஸ்டபிள் சொல்லுங்க சார். இவனுக்கு 2 பேர் தூக்கு. ஏய் கான்ஸ்டபிள் சரி சார் இவனை தூக்கு. சார் நான் காலேஜுக்கு போறேன். வாடா போடா சார் நாங்க எதுவும் பண்ணல சார் சும்மா பிராக்டீஸ் சார். நான் பண்ணல சார் ப்ளீஸ் சார். சார் போடா போடா. அடிக்காதீங்க சார். சார் வலி சார். சார் டேய் போடா போடா. சார் இல்லை சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் சார். அவ்வளோதான். என்ன சொன்ன? ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸா? ஏய் கான்ஸ்டபிள் இவனை தூக்கு. சார் 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 வேணாம் சார். நல்லா நல்ல குடும்பம் ஏய் சார். வாடா. சார் நான் சும்மா பூத்து பால் சார். சார் அடிக்காதீங்க சார். சார் நீ சொல்லுங்க காலேஜ் சார். யாரா ஏறி உட்கார்ந்து அடிக்காதீங்க சார். சார் ஏறி தானே இருக்கற. இருங்க சார். தள்ளி உட்கார்றா. ஏசி வேற இல்ல போல. டிரைவர் வண்டி எடு.